கொண்டிருந்தார். புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு உற்சாகமாக இருந்தனர். அவரது வாசிப்புக்கு அனைத்து ஜீவராசிகளும் மயங்கின. கிருஷ்ணன் தன் கோபால நண்பர்களுடன் காட்டிற்கு செல்ல விரும்பினான். நண்பர்களே, நாம் ஏன் இன்று காட்டிற்கு செல்லக்கூடாது? காட்டில் கொடூர மிருகங்கள் இருக்கும். கிருஷ்ணன் நம்முடன் இருக்கும்போது நாம் ஏன் அச்சப்பட வேண்டும்? அவன் கூறும்படி நாம் இந்த பொழுதை உற்சாகத்துடன் காட்டிலேயே கழிப்போம். வாங்கள் செல்லலாம். கிருஷ்ணன் அக்கூட்டத்திற்கு தலைவனாக புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு முன்னேறி சென்றார். அவனை தொடர்ந்து அவனுடைய நண்பர்களும் சென்றனர். காட்டிற்குள்ளே வெகு தூரம் சென்றனர். பகாசுரன் மற்றும் பூதகியின் சகோதரனான அகாசுரன் தன்னை ஒரு மலைப்பாம்பாக மாற்றிக்கொண்டான். காட்டிற்குள் சிறுவர்கள் நடந்து வரும் வழியில் தனது வாயை பெரியதாக ஒரு குகை போல திறந்துவிட்டு காத்திருந்தான். பகாசுரன் சிறுவர்களின் வருகைக்காக காத்திருக்கிறான். காட்டிற்குள் சென்ற சிறுவர்கள் உள்ளே மிகப்பெரிய குகை இருப்பதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். தங்கள் கைகளை சந்தோஷமாக தட்டி கொண்டு ஆரவாரமாக உள்ளே நுழைந்தனர். ஆனால் அனைத்தும் அறிந்த கிருஷ்ணனுக்கும் அது ஒரு மலைப்பாம்பு என்று தெரிந்துவிட்டது. அதனுள் உள்ளே நுழைந்து உயிர் வீழ்வது கடினம் என்று அறிந்தார். கிருஷ்ணனும் பலராமனும் உள்ளே நுழைவது வரை பொறுமையுடன் காத்திருந்தது அந்த மலைப்பாம்பு. இருவரும் உள்ளே நுழைகிறார்கள். காத்திருந்த மலைப்பாம்பு வாயை மூட ஆரம்பித்தது. சிறுவர்கள் அப்போதுதான் உயிருள்ள மலைப்பாம்பு தன்னை விழுங்குகிறது என்பதை உணர்ந்தார்கள். சிறுவர்கள் பயந்து நடுங்கினார்கள். சிறிதும் தயங்காமல் கிருஷ்ணன் தன் உருவத்தை பெரிதாக்கி தன் வாயை மூட விடாமல் பார்த்துக் கொண்டான். மலைப்பாம்பும் தன் முயற்சியை கைவிடவில்லை. அவர்களை விழுங்க வேண்டும் என்று நினைத்தது. சீக்கிரம் இதிலிருந்து எல்லாரும் வெளியேறுங்கள். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சிறுவர்கள் பயந்து கொண்டிருக்க கிருஷ்ணர் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி பாம்பின் வாயை கிழித்தான். அதன் உயிர் மெல்ல மெல்ல அடங்க ஆரம்பித்தது. பாம்பின் உயிர் பிரிந்ததை அறிந்த கிருஷ்ணன் பாம்பின் வாயிலிருந்து வெளியே வந்தான். நண்பர்கள் அவனை போற்றி புகழ்ந்தனர். சபாஷ் கிருஷ்ணா, சபாஷ் கிருஷ்ணா. வழிபட மக்கள் அனைவரும் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்திர விழா ஏற்பாடு எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றன? தந்தையே, தந்தையே, எல்லோரும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். என்ன நிகழ்ச்சி? அதை சுருக்கமாக சொல்லுங்களேன். இந்திரன் என்னும் கடவுளை வணங்க வேந்து விழா ஏற்பாடுகள். மழை கடவுளான இந்திரனின் ஆசி பெற வேந்து நன்றி பாராட்டும் வைபவம் நடைபெறுகிறது. புரிகிறதா? தந்தையே, எதை வைத்து நீங்கள் மழைக்கடவுள் இந்திரன் என்று தீர்மானித்தீர்கள்? நிச்சயமாக அவர்தான் நமக்கு பலமான வாழ்வு தரும் கடவுள். வேதங்கள் ஆள்கின்ற மழை கடவுள். அவருடைய ஆசியினால் தான் வருட வருடம் நமக்கு மழை கிடைக்கிறது. நிறுத்துங்கள். இந்திரனுக்கு பயந்து அவனை வழிபட்டது போதும். இனி எல்லா வளத்தையும் திறனும் கோவர்தன மலையை வழிபடுவோம். கிருஷ்ணன் கூறுவதே சரி. ஆமாம், நாம் அவ்வாறே செய்வோம். ஆமாம், நாம் அவ்வாறே செய்வோம். நெடுங்காலமாக இந்திரனை வழிபட்ட மக்கள் தற்போது கோவர்தன மலையை வழிபடத் தொடங்கினர். இதனால் கோபமடைந்த இந்திரன் இடியுடன் பெரும் மழையை பெய்வித்தார். ஊரே வெள்ளம் சூழ்ந்தது. நாம் தவறு செய்து விட்டோம். இந்திரனின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டோம். ஆமாம், நாம் தவறு செய்து விட்டோம். இந்திரனின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டோம். கவலை வேண்டாம், என்னுடன் பாருங்கள். திடீரென்று பெரும் ஓசை கேட்டது.
அங்கே பாருங்கள், கோவர்த்தன மலை மேலே எழும்புகிறது. என்னால் நம்ப முடியவில்லை. கிருஷ்ணன் தன் சின்னஞ்சிறு கைகளால் கோவர்த்தன மலையை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறான். ஆமாம், ஆச்சரியம் ஆச்சரியம். நீங்களும் உங்கள் பசு கூட்டங்களும் இங்கே தங்கலாம். இந்த இடம் பாதுகாப்பானது. இந்திரன் கோபம் தீரும் வரை கிருஷ்ணன் கோவர்த்தன மலையை தனது சுண்டு விரலால் தூக்கி பிடித்திருந்தான். இந்திரன் கிருஷ்ணனின் ஆற்றலை புரிந்து கொண்டு தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு மலையை நிறுத்தினார். நன்றி கிருஷ்ணா. கிருஷ்ணா, கிருஷ்ணர் கோபம் கொண்டு யமுனா நதியில் குதித்தார். கிருஷ்ணர் அந்த நீர்நிலையை கலக்குகிறார். அதை அறிந்த காளிங்கன் கிருஷ்ணரை பாயை சுருட்டுவது போல் சுருட்டுகிறார். கிருஷ்ணா கிருஷ்ணா வந்துவிடு, இந்த காளிங்கன் பிடியிலிருந்து மீண்டும் வந்துவிடு. அதை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா காளிங்கன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். அதன் பிறகு காளிங்கன் தலையில் ஏறி நர்த்தனமாடுகிறார். இதோ எங்கள் பள்ளி மாணவிகள் உங்கள் கண் முன்னே காளிங்க நர்த்தனத்தை அரங்கேற்ற வருகிறார்கள், கண்டு களியுங்கள். வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான். கண்ணன் கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான். ஆரோர் புகழும் பரந்தாமன் ஆரோர் புகழும் பரந்தாமன் மூகுந்தன் ஊராரும் உற்றாரும் உளமகிழ்ந்திடவே பாரோர் புகழும் பரந்தாமன் முகுந்தன் ஊராரும் உற்றாரும் உளமகிழ்ந்திடவே மடுவிடை நடுவே ஒளிந்தது அரவம் அரவம் அரவம். மடுவிடை நடுவே ஒளிந்தது அரவம் அரவம் அரவம். நடுநடுங்கிடவே நெளிந்ததன் உருவம் உருவம் உருவம். மடுநீர் உழன்றிடவே உயர்ந்ததுவே அலையும் அலையும் அலையும். கொடுவிழி விரிந்திடவே எழுந்ததுவே காளிங்கன் சிரமும் சிரமும். மடுவிடை நடுவே ஒளிந்தது அரவம் அரவம் அரவம். நடுநடுங்கிடவே நெளிந்ததன் உருவம் உருவம் உருவம். மடுநீர் உழன்றிடவே உயர்ந்ததுவே அலையும் அலையும் அலையும். கொடுவிழி விரிந்திடவே எழுந்ததுவே காளிங்கன் சிரமும் சிரமும். கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான். கண்ணன் திக்குத்தரி தரி தகதன தகஜொடு தகதஜம் காளிங்கன் விரித்தது 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 படம் தக்குத்தரி ஜொடு தகதிவி தகதன தகதஜம் கண்ணன் மேல் தெரித்தது 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 விடம் திக்குத்தரி தரி தகதன தகஜொடு தகதஜம் காளிங்கன் விரித்தது 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 படம் தக்குத்தரி ஜொடு தகதிவி தகதன தகதஜம் கண்ணன் மேல் தெரித்தது 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 விடம் காம்
தகதிம் தகதாம் ததிம் தோம் தனம் ததரி ததன தஜனு ததிவிதாம் தகதிம் தகதாம் ததிம் தோம் தனம் ததரி ததன தஜனு ததிவிதானென மாணவம் அழிக்கமாயவன் எழுந்தனன் எழுந்து வெகுண்டனன் தத்தரிதாம் தத்தனதாம் தத்தரி தத்தன தஜனுதாம் தத்தரித்தாம் தத்தனத்தாம் தஜ்ஜொனு தத்திமி தத்திமித்தாம் தாம் தகதீம் தகதாம் ததீம் தோம் தனம் ததரி ததன தஜனு ததிவி பாடமும் மையமும் வேணு காண லோல செய்யும் விந்தை கண்டு வியந்திட கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான் கண்ணன் தத்தகிட 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 தத்தகிடாம் தகதகிட 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 தகதகிடாம் நூறுதலை ஏறி விளையாடி நடமாடி பரந்தாமல் சிறந்தாவி மகிழ்ந்தான் சீருமதன் சிறமீரில் சிறமீர கார்மன்னன் வீருடனே ஏறி நின்றான் மாமதம் அடைந்த களிராக திருமாதவனி பாதமது உதை செய்ய தீம் தகிடதாம் தீம் தகிட தீம் தகிடதாம் திங் தகிட்ட திங் தகிட்ட திங் தகிட்ட தஜம் தாம் தஜம் தீம் தஜம் தாம் தஜம் தா தஜம் தாம் தஜம் தீம் தஜம் தாம் தஜம் த லரும் குஞ்சு தனில் நீல மயில் பீலி சுழன்றாட அரும் பிஞ்சு பதம் தீம் ததிம் என்று ஜதி போட தாம் தரித்தாம் தட தஜம் தகிட தத்தி தகதரிதாம் தாண்டினான் தாண்டினான் தலைமாறி தாளக்கதியுடனே தஜ்ஜனு தத்திமி தகதரிகிட தத்தி ததீம் தகவு தரிகிட்ட தக ஊன்றினான் கரமதுவால் பட்டு குதித்து நர்த்தனமாடிய கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான் கண்ணன் தாம் தனத்தாம் தாம் சொலுத்தாம் தாம் திவித்தாம் தத்தித்தாம் தரித்தாம் தரித்தாம் தகதித்தாம் தனத்தாம் கண்ணன் நிருத்தம் கதிவேத பொருத்தம் தத்தித்தோம் கிடத்தோம் தகதித்தோம் கிடத்தின் அமுதம் வழியும் மதரம் வெளிரும் அகிலம் முழுதும் தினமும் புகழும் நிறைவரி முகம் மலரும் இறைவனி பரகமல முறையோடு அடிபணியும் குறையற வினைகளையும் முகிலிர மன்னன் உருவலி மன்னன் முழுவரை கண்ணன் முடிவுரை சொன்ன புறகரரும் முடிவர்களும் முதலினையும் முகுந்தன் அவன் அபயம் என்று அருள் வழங்கி கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான் கண்ணன் கார்முகில் வண்ணன் கருநீல வண்ணன் காளிங்கன் சிரத்தை மிதித்து களித்தாடினான் மிதித்து களித்தாடினத்தை மிதித்து களித்து கண்டு வகை மீற காளிங்க நர்த்தனம் திளைத்து திருநாமம் கூறி திருவடி பாடிய